உங்க நாகராஜ். 3 முறை பாம்பு கடிச்ச ஒரு பெண் உயிர் பிழைச்சதோட இப்போ அந்த நாகசக்தியால பாம்பு மாதிரியே ஆடி அருள்வாக்கு சொல்றவங்களா மாறி இருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை ஒரு நாகதேவதையாவே ஊர் மக்கள் வழிபடுறாங்க. மூன்று முறை பாம்பு கடித்த பெண் உயிர் பிழைத்து பாம்பு குறி சொல்லும் அமானுஷ்யம். சமீபத்துல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியோட Facebook பேஜ்ல ஒரு வித்தியாசமான வீடியோ பதிவாகி இருந்தது. இதுதான் அந்த வீடியோ. கோயில் கருவறைக்குள்ள இருந்து ஒரு நாகதேவதை உயிரோட வெளியே வராங்க. ஊரே ஒரு பெண்ணை நாகதேவியா வழிபாடு செய்யறாங்க. அவங்களும் நாகசக்தியால தன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்றாங்க. அவங்கள சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நாகை மாவட்டத்துல இருக்கு கண்டிநத்தம் கிராமம். இங்கதான் நான் தேடி வந்த அமானுஷ்ய பெண் இருக்காங்க. அவங்களோட பேரு செல்வி. ஆனா இங்க எல்லாரும் அவங்கள அம்மானு தான் பக்தியோட கூப்பிடுறாங்க. ஊர் முழுக்க நாகதேவியா வணங்கப்படும் செல்விக்கு ஏராளமான விளம்பர போர்டுகளை வச்சிருந்தாங்க. இதுதான் நான் தேடி வந்த நாகதேவதை கோயில். நான் அங்க போன சமயம் நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க. எல்லாரும் அருள்வாக்கு கேட்கறதுக்காக இங்க வந்து காத்திருந்தாங்க. நான் கோயிலுக்குள்ள போனேன். உள்ள நுழைஞ்சதுமே எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு பெண் பாம்பு மாதிரியே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் நான் தேடி வந்த அமானுஷ்ய பெண் செல்வி. நாகத்தோட சக்தியால நாகம் போலவே மாறி வரவங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்றவங்க. இவங்களைத்தான் ஊரே நாகதேவியா வணங்குறாங்க. நான் போயிருந்த சமயம் செல்வியோட உடம்புக்குள்ள அந்த பாம்போட சக்தி இறங்கி ரொம்பவே உக்கரமா ஆடிக்கிட்டு இருந்தது. பாம்புக்கு பால் வைக்கிற மாதிரியே இவங்களுக்கும் பால் கொண்டு போய் வச்சாங்க. ஆனா செல்வி ஏனோ இன்னைக்கு அதை குடிக்கல. சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஒரு பயத்தோட இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பாம்பு மாதிரி ஆடி முடிச்சதும் தான் செல்வி அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல அவங்களோட கையில ஒரு விபூதி தட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் விபூதியை எடுத்து இவங்க யார் மேல போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ அருள்வாக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க இருந்த ஒருத்தர் மேல விபூதியை போட்டுட்டு அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாங்க செல்வி. எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் அதுல குறிப்பிட்ட சில பேர் மேல மட்டும் செல்வி விபூதி போட்டு செலக்ட் பண்றாங்க. அப்படி விபூதி போட்டவங்களுக்கு மட்டும்தான் அன்னைக்கு அருள்வாக்கு. மத்தவங்க மறுபடியும் இன்னொரு நாள் இவங்களை தேடி வரணும். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு சிலரை மட்டும் விபூதி போட்டு செலக்ட் பண்ணி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடமும் ஏமாற்றமாவும் நஷ்டமாவும் கஷ்டமாவும் தொல்லையாவும் வேகமாவும் மாற்றமாவும் மையமாவும் உன் கூட வாழ்ற கணவன் நல்லவனா கெட்டவனா இருக்க வேடம் சரியா தவறா பங்காளி நல்ல வந்த பகையா தனக்கு எடுத்த காரியம் மேலும் உள்ளுக்குள்ள தலையா தெரியாத அளவுக்கு தெகலாக வாழ்ற அறிந்து கொண்டு செயல்பட்ட இடத்துல பயந்து கொண்டு வாழ்றியே. இப்படி பாம்பு குறி சொல்லிக்கிட்டு இருந்த செல்வி திடீர்னு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு படுக்க வச்சாங்க. மந்திரங்களை உச்சரிச்சபடியே அவருக்கு ஏதோ பரிகாரங்களை செய்ய தொடங்கினாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு எதுவுமே புரியல. எலுமிச்சம்பழங்களை வச்சு ஏதேதோ சடங்குகளை அவருக்கு செஞ்சுட்டு அவருக்கு அருள்வாக்கு சொல்ல தொடங்கினாங்க.
அங்கே மின்னிட்டு நின்னா அதுவே உள்ளுக்குள்ள இருக்கப்பது பலன் அறிய முடியாது. அதை இடிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டாதான் உன் உள்ளுக்குள்ள இருக்கப்பட்ட நெஞ்சு சல்லிக்கல் அதுவே குறையப்படும். உன் உள்ளிட பக்கத்தில் ஏற்பட்ட அதுவே சளி உரைச்சல்கள் அதுவே புரிந்து கொண்டு பயப்பட வேண்டாம். மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஆயுளுக்கு முடிவுக்கு போற உன் பிள்ளைய ஆரோக்கியத்தில் அதுவே பெறணும்னா உன் சொந்த இலைக்கு கொண்டு போகாம வாரத்துக்கு கிழமை மேல் மேற்கப்பட்ட சிவனுக்கு அதுவே வில்வத்தலாக சென்றால் வெற்றிகளோட பாகம் விதியோட பாகங்கள் மாறப்படும். சுபமான குலமாகும். இவரு கலைச்செல்வன். மது பழக்கத்தால இவரோட உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கு. டாக்டர்ஸ் இனி இவர் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாருன்னு நாள் குறிச்சிட்ட நிலையில தான் இங்க வந்திருக்காரு கலைச்செல்வன். அவரை காப்பாத்தான் வித்தியாசமான சடங்குகளை எல்லாம் செய்திருக்காங்க செல்வி. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன். திருவாரூர் ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டு என்ன வியாதிங்கிறது தெரியாமல் இருந்தது. சரி நான் அங்கேருந்து நானே இதை சொல்லிக்காமல் அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்து அம்மாட்ட வந்தேன். அம்மா சொன்னாங்க, நான் உயிருக்கு நான் நாள் கெடு ரொம்ப இல்லை, 11 நாள் என் சன்னதியில் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆபத்துன்ட்டாங்க. ஆபத்து இருக்குது, 11 நாள் என் சன்னதியில் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு மார்கழி மாதம் 17ஆம் தேதி டேட்டு கொடுத்துருந்தாங்க, ஆயில் முடியுதுன்னு. உங்கள் ஆயில் அதோட முடியுது அப்படின்ட்டாங்க. இவருக்கு உடல்நிலை மோசமான நிலையில தான் இங்க வந்திருக்காரு. இங்க வந்து நாகத்தம்மன் கிட்ட வேண்டி இருக்காரு. அருள் வாக்குல இவர் இங்கேயே தங்கி இருக்கும்படி வாக்கு வந்திருக்கு. கொஞ்ச நாள்லயே இவரோட உடல்நிலை சரியாக தொடங்கி இருக்கு. இப்போ திருக்கடையூர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வில்வ இலைய பறித்து சாப்பிட சொல்லி அருள்வாக்குல வந்திருக்கு. இனி தனக்கு உயிராபத்து இல்லைன்னு நம்ப தொடங்கி இருக்காரு கலைச்செல்வன். இந்த வாரம் அருள்வாக்கு கேட்க வந்தேன். அப்போ அம்மா திடீர்னு படுன்னு சொன்னாங்க. படுத்ததும் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு என் மேலே விட்டாங்க. அப்போ திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த வழியெல்லாம் போன மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் எழுந்து சொல்லி என்னோடய ஆயில் நீடிக்கணும்ட்டு திருக்கடையூர் சென்று திங்கட்கிழமை 9 விளக்கு ஏற்றி வில்வ அர்ச்சனை செஞ்சு மேற்கு சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு மார்கழி மாதம் வரைக்கும் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆயில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வரவங்களோட பிரச்சனைகளை யாரும் சொல்றதே இல்ல. செல்வியே அதையெல்லாம் தன்னோட அருள்வாக்குல தானாகவே கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. நான் செல்வியை சந்திச்சு பேச தொடங்கினேன். இந்த அமானுஷ சக்தி கிடைச்சதை பத்தி எல்லாம் விசாரிச்சேன். சின்ன வயசுலயே செல்விக்கு அம்மனோட காட்சி கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க அதை பொருட்படுத்தாம இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு நல்ல பாம்பு இவங்களை கடிச்சிருக்கு. உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் காப்பாத்தி இருக்காங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் அதே பாம்பு மறுபடியும் வந்து கடிச்சிருக்கு. ஏதாவது பாம்பு அடிச்சு கொன்னா அது பழிவாங்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதும் இருக்குமோன்னு செல்வியோட குடும்பம் சந்தேகப்பட்டிருக்கு. உடனே அதுக்கான மந்திரக்கட்டை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல தான் செல்விக்குள்ள இருந்த ஒரு சக்தி வெளிப்பட்டிருக்கு. இனி செல்வியோட உடம்புல நாகசக்தி இருக்கிறதா அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. என்னை விட்டுட்டு எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிட்டாங்க, வெளி வேலைக்கு விவசாயத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என்னை நாகமாக அம்மா கிடைக்கப்பட்டாங்க. சரி, நாகமாக கிடைச்சிருக்கும் போது முத நாள் விட்டுட்டாங்க. மறுநாளும் அதே போல் 2வது நாளும் கிடைச்சாங்க. மறுநாளும் அதே மாதிரி இருந்தது. இன்னும் 2 நாள் இப்படி இருக்குது, இது எதனால் இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு ஏன் இப்படி வந்தது, என்ன ஏது, சரி அப்போல்லாம் சொல்லுவாங்க, அடித்தா அது தொடச்சா கடிக்கும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி புதன் வியாழன் மட்டும் வெள்ளி சனிக்கிழமை 3 நாள் தொடர்ந்து மறுபடியுமே 3வது நாளும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து அப்போ விஷம் எதுவும் விஷம் நிறைய உடம்புல ஏறி ரொம்ப முடியாமல் 3வது நாள் போயிடுச்சு. உடனே அப்புறம் அங்கேயே உள்ள மருந்தெல்லாம் அங்கே கொடுத்தாங்க. கொடுத்து இது ஏதோ வேறு ஏதோ பில்லி சூனியே பண்ணியிருக்காங்க, அதனால இப்படி இருக்கலாம், இல்லை இந்த பாப்பா அடிச்சிருக்கிறதுனால தொடர்ந்து இதை பண்ணலாம், இல்லை முன்னோர்கள்னால இது பாவத்தினால ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறது எல்லாரும் எங்களோட அப்பா அம்மாவை ஒரு இதில் பண்ணி விடுவோம். அவங்களுக்கு ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால பயம் வந்துருச்சு. மறுநாள் காலைல அருள்வாக்கு அம்மா நான் இங்கே இருப்பேன், ஒரு சில காலகட்டம் வரைக்கும் நான் இவள் உடல்லையே தான் இருப்பேன், இது நான் அவதரித்த இது நான் இங்கே தான் இருப்பேன், அதனால் என்னை விட்டு யாரும் விளக்கக்கூடாது, நான் இங்கே எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன், நான் இங்கே அல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க.
வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு நாகை மாவட்டத்துல இருக்கிற கண்டிநத்தம் கிராமத்துல இருக்கேன். 3 முறை பாம்பு கடிச்சு உயிர் பிழைச்ச செல்விக்கு அதன் மூலமா ஒரு அமானுஷ சக்தி கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க உடம்புக்குள்ள நாகசக்தி இறங்கி பாம்பு மாதிரியே ஆடி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. செல்வி சிறுமியா இருக்கிற சமயத்துல இவங்க உடம்புக்குள்ள வந்த அந்த சக்தி கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த சக்தி இல்லாம போயிருக்கு. இனி அது இவங்க உடம்புல வராதுன்னு முடிவு பண்ணி செல்விக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா குழந்தை பிறந்த பிறகு திரும்பவும் செல்வியோட உடம்புக்குள்ள அந்த நாகசக்தி வர ஆரம்பிச்சிருக்கு. அதேமாரி இந்த சின்ன பிள்ளையில எப்படி அந்த பாம்பு ரூபமாக வர்றது, இங்கே வர்றது, இங்கே வந்து காய்ச்சி கொடுக்கறது, எங்கள் சின்ன பையன் மேலே ஏறி படுத்திருக்கிறது, அவனும் அந்த சின்ன பையனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. பிள்ளைய ஏதோ கடிக்க வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கே வந்துருச்சு. திருப்பி அது மாதிரி வர்றது, டெய்லி வீட்டுக்கு வர்றது, படுத்திருக்கிறது, எதுவும் பார்த்தாலுமே அவங்களோட புழக்கங்கள் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அம்மா வராங்க, சக்தியாக வராங்கங்கிறது எனக்கு அப்போதைக்கு என்னாலவே உணர முடியல. அது சக்தியாக உடம்புல வருது அப்படின்னு உணர. ஆமாம், பையனை பார்க்கும்போது நான் ஏதாவது வேலை பார்த்துருந்தா அந்த பையனை வந்து பார்த்துக்கிட்டு காவலாக இருக்கிறதே அம்மாவாக தான் இருந்தது. அம்மாவாக தான் இருக்கும். ஏன்னா தலைமாட்டில் வந்து அம்மா உட்காந்துருப்பாங்க. என் பையனை யார்ட்டையுமே என்னால் விட்டுட்டு போக முடியாது, பார்க்குறதுக்கே ஆள் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பக்கத்தில் நாகமாக வந்து உட்காந்துக்கிறது. எனக்கு ஐயோ நம்ம பசங்களை ஏதோ பண்ணியதோ என்னமோங்கிற ஒரு பயத்திலேயே இப்படியெல்லாம் வந்து நான் வேண்டிக்குவேன், எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அருள் வருதுங்கிறத என்னால் அப்போ உணர முடியல, கண்டிப்பாக உணர முடியல. அப்போ ஒரு டைம் வந்து என் உடம்புக்குள்ளே ஏதோ வந்து பூந்த மாதிரி பெருசாக வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு பலமான சக்தி கொடுத்த மாதிரி இருந்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுநாள் அது யாரு என்னங்கிறது எனக்கு அது மாதிரி வந்து இந்த 12 வயசில் அந்த மாதிரி இருந்தது. அந்த சக்தி உணர்வுகள் வந்து அப்படியே பயங்கரமாக இருந்தது. அந்த உணர்வுகள் திருப்பி அதே ஒரு 9 வருஷத்துக்கு ஒருபாடு அது என் உடம்புக்கு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிச்சு. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி வந்திருக்கு, ஆனால் அது என்ன சக்திங்கிறது என்னால் அது வந்து இந்த சக்தி தான், அம்மா தான் திரும்பி வந்திருக்காள் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வந்தது. அதுல இருந்து நாகசக்தி செல்வியோட உடம்புல இறங்கி தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிட்டு வராங்க. ஆரம்பத்துல இந்த கோயில் தான் செல்வியோட வீடா இருந்திருக்கு. இவங்க அருள்வாக்கு சொல்ல தொடங்கினதும் தான் செல்வி வேற இடத்துக்கு குடி போயிருக்காங்க. ஏன்னா நாகசக்தியோட அருள்வாக்கு சொல்ற இந்த இடத்துல 3 நல்ல பாம்போட உடலை புதைக்க சொல்லி வாக்குல தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த கோயில் இருக்கிற இந்த புத்துக்கு அடியில அப்படி பாம்புகளோட உடலை புதைச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க செல்வி. அம்மா சர்ப ரூபம் 3 ரூபமாக 3 இடத்துல அவதரித்தாங்க. அந்த 3 இடத்துலையும் போயிட்டு அம்மா இந்த இடத்துல நான் இருக்கேன், மலையில் மாட்டியிருக்கேன், யூஎஸ் ரோட்டில் இருக்கேன், என்னை கொண்டாந்து இங்கே வந்து அஸ்தமாக்கு இந்த இடத்துல புத்தா உருவானாங்க உள்ளுக்குள்ளே, இந்த இடத்துல நான் குடியேற போகிறேன், இதுக்கு பிற்பாடு இந்த கழிவுகத்தை நான் காப்பேன், இங்கே இருக்கும் மக்கள் உலக மக்களை நான் பாதுகாப்பேன், உலகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் நான் வருவேன் அப்படின்னு அம்மா எல்லாத்தையுமே அம்மா சொன்னாங்க. பலவிதமான பிரச்சனைகளோட இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தாலே அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதா சொல்றாங்க செல்வி. அதனால தான் இப்போ இந்த பகுதியில செல்விய ஒரு நாகதேவியாவே மக்கள் வழிபட தொடங்கி இருக்காங்க. நான் நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல பார்த்த வீடியோவை பத்தி செல்வி கிட்ட கேட்டேன். ஆடி மாசத்துல இங்க நடக்கிற ஒரு திருவிழாவில தான் செல்வி ஒரு நாகதேவியாவே அவதாரம் எடுக்கிறாங்க. எனக்கு அந்த வீடியோஸை எல்லாம் காட்டினாங்க. இப்போ சமீபத்துல நடந்த திருவிழாவோட காட்சிகள் தான் இது. பார்க்க ஏதோ ஒரு அரசியல் மாநாடு போல கூட்டம் கூடி இருந்தது. நிறைய பக்தர்கள் தலையில பால் குடத்தை தூக்கிட்டு வராங்க. இன்னும் சிலரோ உக்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவுல பிரார்த்தனையோட வந்து பலர் அழகு குத்திக்கிறாங்க. கோயில் கருவறையில இருந்து ஒரு அம்மனா செல்வி அவதாரம் எடுத்து வரும் இந்த காட்சி பார்க்கிறவங்களை நிச்சயம் சிலிர்க்க வைக்கும். கோயில இருந்து வெளியே வந்து பக்தர்கள் சூழ ஊருக்குள்ள ஊர்வலமா போக தொடங்கினாங்க செல்வி. அம்மன் அலங்காரத்தோட கையில சூலத்தோட இவங்க தெருவுல நடக்கிற இந்த காட்சி அம்மன் மனித உருவெடுத்து தெருவுல நடந்து வர மாதிரியான ஒரு ஃபீலை ஏற்படுத்துது.
கோயில் நெருங்க நெருங்க பம்பை சத்தம் அதிகமாச்சு. உடனே சூலத்தோட ஒரு உக்கிரமான நடனம் ஆடத் தொடங்கினாங்க செல்வி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே புதுசா இருக்கு. ஆடிக்கிட்டே கோயிலுக்குள்ள போனாங்க. இவங்கள இப்ப இந்த ஊரே நாகதேவியா நினைச்சுதான் வழிபடுறாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இப்படி வாரத்துல 3 நாள் செல்வி இது மாதிரி பாம்பு குறி சொல்றாங்க. இவங்க வாக்கு சொல்றது பயங்கர ஸ்பீடா இருக்கு. வந்து போன வருடத்துல பிரச்சனைகள் தான் உருவானது தவிர பலம் உருவாகலமா. பாதிக்கப்பட்ட என் பிள்ளை எப்படி பாதுகாக்க போறேன்னு தெரியவில்லைமா. என் பிள்ளைக்கு நல்ல சுதாரிப்புகள் தெரியவில்லை. என் பிள்ளைக்கு மேல முள்ளுக்குள்ளது எங்க விழுவுறா எந்த இடத்துல விழுவுறானே தெரியவில்லை. நினைவேற்று வாழ என் பிள்ளைக்கு நிலம் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும், அவனுக்கு அதுவே உள்ளுக்குள்ள கால் வளர்ச்சி கொடுக்கணும், நலம்பு அதுவே உள்ளுக்குள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட உன் பிள்ளைங்க நீ கோடி வீதமாக அது செலவு பண்ணாலும் இனிமேல் குறிப்பிட்ட வைத்தியங்கள் தான் அதுவே அனுகூலமாகுமே தவிர சுபிச்சமாகாது. அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒருத்தருக்கு வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு வாக்கு சொல்ல தொடங்குறாங்க. சிலருக்கு இங்கேயே பிரச்சனைகளுக்கான பரிகாரங்களையும் செல்வியே செய்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல செல்வியோட கண்கள் பாம்பு போல சுழண்டுகிட்டே இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரியா இருந்தது. நான் இங்க போயிருந்த சமயம் இங்க ஒரு முஸ்லிம் பெண்ணும் அருள்வாக்கு கேட்க வந்திருந்தாங்க. வெளிநாட்டுல இருக்கிற இவங்களோட கணவர் சீக்கிரமா வந்துடுவாருன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புனாங்க. தலைமகனுக்கு தலையோட பக்கத்துல வெறுமே வேக விதங்கள் இல்ல, தன்னோட அருள் பெற்றவனுக்கு குறைபாடுகள் இல்ல. சுபம் கிடைக்கும் போ. ஒருத்தருக்கு பரிகாரம் செய்யும் போது இன்னொருத்தரை கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்றதுன்னு இவங்களுக்குள்ள இந்த நாகசக்தி வந்ததுமே பரபரப்பா செயல்பட தொடங்குறாங்க செல்வி. இங்க வர எல்லாருக்குமே இவங்க அருள்வாக்கு சொல்றதில்ல. யாருக்கு பிரச்சனை அதிகம் இருக்கோ அவங்களதான் முதல்ல கண்டுபிடிச்சு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாங்க. இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு வர்றாங்க. ஆனால் வர்றவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் அருள்வாக்கு சொல்லிடுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அவங்கள மட்டும் அழைச்சி தான் வந்து சொல்கிறீங்க. இது ஏதாவது காரணம் இருக்கா? இதில் ஒன்றும் காரணம் இல்லை. இதில் வந்து அவங்களோட பிரச்சனைகள் இப்போ 100 பேர் வராங்கன்னா 20 பேர் வந்து இன்னையோட பிரச்சனைகள் நாளைக்கு அவங்க எப்படி நாளை பிரச்சனையில் ஒரு இதை பார்த்திங்கன்னா நாளைக்கு போய் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம போய் தீர்க்கிறது, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அம்மா கோயிலுக்கு போனால் தீர்ந்துடணும் அவங்க வரும்போது அது மட்டுமே நமக்கு அம்பாளுக்கு தெரியும். அவங்களுக்கு நாளைக்கு காப்பாற்றணுங்கும்போது அதை வந்து அம்பாள் வந்து தெரிஞ்சுக்கிறான். அந்த 20 பேருக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த 20 பேரை மட்டும் அம்மா கூட்டிக்கிறாங்க. பாக்கி 80 பேருக்கு வந்து அந்த பிரச்சனை நான் ஒரு வாரம் தள்ளி போடலாம். இல்லை அவங்களோட கர்ம வினைகள்னால அது சால்வ் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் விபூதிப்பட்டு இந்த பாதப்பட்ட இடத்துல வந்து பார்த்துட்டு போனாலே அன்னைய பிரச்சனைகள் அத்தனை பேருக்கும் நிறைவேறுதுன்னு அம்மா இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால் அன்றைக்கி யார் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அந்த ஒரு அம்மாவோட கண் பார்வைகள் எங்கே படுதோ அங்கெல்லாம் அன்றையினால் அவங்களுக்கு அந்த பலன் அந்த பிரச்சனை தீரும். ஒரு வாரம் தான் அம்மா சொன்னாங்க. நான் 1 மாதம் எக்ஸ்ட்ரா தங்கியிருந்தேன்னா ஃபுல்லாகவே குணமாகி நான் வேலை பார்த்து என் பிள்ளைங்கள பார்த்து வீட்டு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு இங்கேருந்து நான் தெளிவாக நடந்து போனேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு நாகை மாவட்டம் கண்டிநத்தம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற செல்விய 3 முறை பாம்பு கடிச்சும் உயிர் பழைச்சிருக்காங்க. அதுல இருந்து இவங்களுக்குள்ள ஒரு நாகசக்தி இறங்கி பாம்பு மாதிரியே ஆடிக்கிட்டு பிரச்சனையோட வரவங்களுக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்றாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இவங்க மீனாட்சி, வைப்பூர்ல இருந்து வராங்க. இவங்களோட அப்பாவுக்கு செய்வனை பிரச்சனையால உடம்புல பாதிப்பு வந்திருக்கு. அதை இங்க வந்ததுமே கரெக்டா கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டதா சொல்றாங்க மீனாட்சி. எங்கள் அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் காமிச்சு எவ்வளோ டாக்டர்லாம் பார்த்து ஆனால் ஒன்றுமே கல்லீரல் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டாக்டர் பார்த்து எவ்வளோ ஸ்கேனு எவ்வளோ டெஸ்ட்டு எடுத்து பார்த்தும் முடியாது, 3 மாதம்தான் டைம் கொடுத்துட்டாங்க. செய்வனை இருக்குன்னு சொன்னதுனால தான் அதனால தான் இதை குணப்படுத்த முடியாது, இது
தொடரக்கூடியது தான், இதை நானே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் 3 நாள் வந்து அம்மா நீ இங்கேயே இருக்கணும், ரொம்ப கெடுபடியாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொன்னதுனால 3 நாள் அம்மாவும் அப்பாவும் இங்கேயே தங்கினோடனே அப்பையும் கோவிலே ரொம்ப முடியாமல் போய் அம்மாவால் தான் எங்கள் அப்பா உண்மையிலே உயிர் இருக்காங்கன்னா எங்கள் அம்மாவால் தான், நாகாத்தம்மா தான். அதுல இருந்து இங்க தொடர்ந்து வர தொடங்கி இருக்காங்க மீனாட்சி. இப்ப இவங்களோட குடும்பத்துல பல பிரச்சனைகள் தீர்ந்து போனதா இவங்க சொல்றாங்க. கல்யாணமே அவங்களால தான் நடந்துச்சு. எனக்கு குழந்தை 7 மாதம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த அம்மா தான் எனக்கு குழந்தைய கொடுத்தாங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அம்மாட்ட அருள்வாக்கு எனக்கு மெயின் அம்மா தான். இவங்க ராஜதிலகம் சீனிவாசபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. பல இடங்களுக்கு போயும் தீராத தன்னோட பிரச்சனை எல்லாம் இங்க வந்த பின்னாலதான் சரியானதா சொல்றாங்க. முடியாமல் இருந்ததுனால நான் வந்து பாண்டிச்சேரி, கடலூர், செங்கல்பட்டு, மெட்ராஸ் இதுவெல்லாம் கொண்டு போய் என்னை காட்டினாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு தொழுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை அங்கேயே அட்மிஷன் போட்டாங்க. என்னால் அட்மிஷனுக்கெல்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஆலியூரில் அம்மா கோயில்னு இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் கூட்டிகிட்டு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரெலாம். அப்புறமா எனக்கு கையை நீட்ட சொல்லி சூடத்தை கையில் ஏற்றி பார்த்தாங்க. ஆனால் எனக்கு சுடவும் செய்யலை, கொப்பளிக்கவும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கையை நல்லா மடங்கி இருந்துச்சு. இந்த கை நீட்டவே முடியாது, அள்ளி சாப்பிட முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீட்ட வர ஆரம்பிச்சிது. 1 வாரம் தான் அம்மா சொன்னாங்க. நான் 1 மாதம் எக்ஸ்ட்ரா தங்கியிருந்தேன்னா ஃபுல்லாகவே குணமாகி நான் வேலை பார்த்து என் பிள்ளைங்களை பார்த்து வீட்டு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு இங்கேருந்து நான் தெளிவாக நடந்து போனேன். நான் கோயிலை சுற்றி வந்தேன். இங்க 5 தலை நாகத்தால் ஆன ஒரு சாமி சிலையும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க. செல்வியும் அருள்வாக்கு சொல்லி முடிச்சுட்டு புத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அங்க இருந்த எல்லாரும் வரிசையா அவங்க கிட்ட போய் விபூதி வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் வரிசையில நின்று விபூதியை வாங்கிக்கிட்டேன். இங்க இருக்கிற நாகத்தம்மனை வணங்கினேன். பொதுவா யாருக்காவது பாம்பு கடிச்சா இறந்து போவாங்க, இல்லனா சுய நினைவு இல்லாம போவாங்க. ஆனா செல்விக்கு மட்டும் பாம்பு கடிச்சதாலேயே ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு. இப்ப ஊரே இவங்கள நாகதேவியா பாக்குறாங்க. நம்ப முடியாத ஆச்சரியத்தோட நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன். வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகக்கன்னியம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு திருவிழா நடக்குது. விடிய விடிய கள்ளி முள்ளுக்குள் தவம், கூரான அருவா மீது ஏறி நின்று அருள்வாக்கு. தன்னை மறந்து ஆடுறதுனால தான் அவங்க வந்து மருளாடிங்கிறத வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. ஒரு மருளாடியின் பயங்கர வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எனக்கு இப்ப நீதி கிடைக்கணும். இந்த வாரத்துக்குள்ள என்ன 40,000 உத்தரவா குறையில்லாம 8 நாளையில அவ ரத்தத்தை சின்ன வச்சு, அவ கறியை சின்ன வச்சு உங்களை நீ வாங்கி கொடுக்கணும்.